அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசி அல்லது நீங்க கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல பொது பலனாக பார்க்கலாம். கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த கடக லக்னத்துல கடக ராசியில பிறந்தவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய அலைச்சலோடு பணிபுரிவாங்க. பிரயாணத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும். பார்க்கதற்கு நல்ல தோற்றப்பொழிவோட தான் இருப்பாங்க. அதே போல இந்த கடகம் ராசியில பிறந்தவங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சீக்கிரமா சில பேருக்குலாம் கல்யாணம் ஆயிடுது. அது காதல் திருமணமாவோ அல்லது சொந்தத்திலேயோ அல்லது தெரிந்தவர்கள் மூலமாக கூட சில பேருக்கு வரன்கள் அமைந்து சீக்கிரமா திருமணம் ஆயிடுது. அப்படி திருமணம் ஆகிற வாழ்க்கையில திருமணம் ஆன உடனே ஒரு 2 வருஷத்திலேயே பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. ஒரு பொது பலனாக சொல்றேன். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில 2ஆம் தாரம் ஏற்படுறது அதிகம். அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாகும். திருமணத்துக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னாக்க பெருசா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இடைவெளியுடனே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே தாம்பத்திய வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க ஆரம்பத்துல கிடைக்கிற மாதிரி கிடைச்சாலையும் நடுப்பகுதி வாழ்க்கையில பெருசா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கிறதுல, அதாவது வாழ்க்கை துணிவரோட சந்தோஷமா இருக்க முடியறதுல, ஏதோ ஒரு வகையில பிரிந்து இருக்கிறது, பிரச்சனையோடு இருக்கிறது, ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா தூங்குறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. பொதுவாகவே கடகராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் நாட்டம் இல்லாம இருப்பாங்க. அல்லது இவங்களே ஃபோர்ஸ் பண்ணி கேட்டா கூட அதுக்கான சூழ்நிலைகள் அங்க அமையாம இருக்கும். இதுல விதிவிலக்குகள் இருப்பாங்க. சில பேருக்கு நல்லாவும் அமைஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களுடைய ஜாதகத்துல தோஷங்கள்லாம் இருக்காது. சுத்த ஜாதகமாக இருக்கும். பொருத்தம் கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னாக்க ஹாப்பியாவும் இருக்கிறாங்க. இப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேரேஜ் லேட் ஆகுது. பொருளாதாரம் எல்லாம் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னாக்க. இதே மாதிரிதான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சீக்கிரமா வரனே அமையாது. தேடி தேடி பார்த்து கடைசியில ஒரு அவசரப்பட்டு ஏதோ ஒரு வகையில ஒரு தெரிஞ்சவங்களோ அல்லது ஒரு சொந்தத்திலேயோ ஏதோ ஒரு வகையில மேரேஜ் ஆகும். கடக ராசியில பிறந்தவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் தாயார் சொல்றபடிதான் கேட்பாங்க. சோ அதுவே கூட பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு தாம்பத்திய சுகத்துல அதுவே கூட அந்த பாசமே கூட இடையூறாக இருக்கும். சில பேர்களாம் அதுலயே கூட சற்று பிரிந்து இருக்கிறது, கணவன் மனைவிக்குள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க தாயார் வகையில சில பிரச்சனைகள், பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க. தாயாருக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு இருக்கும். அவங்கள டேக் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். திருமணம் லேட் ஆகும் சில பேருக்கு. அதே போல இந்த கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே இவங்களுக்கு காதலும் அதிகம்தான், காமமும் அதிகம்தான். ஏன்னா அந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு 12ஆம் பாவகம் அயனஸ்தானம். இந்த வீட்டின் அயனஸ்தானத்தோட அதிபதி புதன். சோ புதன்னாவே நண்பர்கள்லாம் நிறைய கொடுப்பாங்க. எதிர்ப்பாளினரை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். 12ஆம் அதிபதி புதன் பகவான் இவங்க ஜாதகத்துல நல்லா இருக்குன்னாக்க ஓரளவுக்கு தாம்பத்திய வாழ்க்கை என்பது பிற்பகுதி வாழ்க்கையில ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். அதாவது 40 வயசுக்கு மேல. அத தசாபுக்தி வகையில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாக்க குறிப்பா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை சனி தசை இருக்கும். 19 வருஷம். பூசம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னாக்க இந்த 19 வருஷமும் சனி தசை தான். இந்த சனி தசை கடகராசி அல்லது கடக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க எடுத்த உடனே வருதுன்னா அது கஷ்டம்தான். குடும்ப வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும். பெற்றோர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். வறுமை சில நேரங்கள் இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். அதே போல இவர்களுக்குமே உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, கல்வியில ஒரு ஆவரேஜா படிக்கிற மாதிரி சூழ்நிலைகள், இடமாற்றத்துடன் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி திசையில ஏற்படும். அடுத்தது புதன் தசை. 19 வயசுல இருந்து புதன் தசை ஒரு 17 வருஷம், ஏறத்தாழ 36 வயது வரையில இவங்களுக்கு புதன் தசை. இந்த புதன் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இவங்களுக்கு திருமணம் ஆகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் இந்த புதன் தசை காலகட்டத்துல. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் கூட ஆயிடும். வேற மொழி, மதம் அல்லது வேற ஜாதி இல்ல கூட காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க.
ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க தொழில் காரணமாவது ஏதோ ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருப்பாங்க. கணவர் வெளியூர்ல வேலை பார்ப்பாரு, மனைவி இந்த ஊர்ல இருந்துகிட்டு இருப்பாங்க ஒரு ஊர்ல. சோ 2 பேரும் வாரம் ஒரு முறையோ மாசம் ஒரு முறையோ சந்திச்சுக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ வாழ்க்கை துணைவருடன் பெரிய அளவுக்கு தாம்பத்தியமும் இவங்களுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை. அதாவது இடைவெளி விட்டுதான் கிடைச்சிட்டு இருக்கும். இந்த புதன் தசையில பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் அடைவாங்க. வீடு வாங்குவாங்க, வாகனம் வாங்குறது, நல்ல வேலைக்கு போறது, உயர்கல்வி முடிக்கிறது, இதெல்லாமே இந்த புதன் தசையில உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா பிறந்த ஊர்ல விட்டு வேற ஊர்ல போய் வாழக்கூடிய வாய்ப்பு இந்த புதன் தசையில இவங்களுக்கு ஒரு வகையில ஏற்படும். அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 36ல இருந்து 7 வருஷம் கேது தசை, 36 to 7, சோ 43 வயது வரலும் கேது தசை. இந்த கேது தசையுமே இவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது. வேலை தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள், வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்றது, வேலை இல்லாம இருக்கிறது. அதே போல இந்த கேது திசை காலகட்டத்துல திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள். இந்த நேரத்துல ஒரு 7.5 சனியோ அல்லது அஷ்டமத்து சனியோ அல்லது கண்டக சனியோ கிராஸ் ஆகுது கோச்சாரத்துல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னாக்க பிரிவுகள் ஏற்படுறது. இப்போ கடந்த 2 வருஷத்துல அஷ்டமத்து சனி கடக ராசிக்கு இருந்தது. இந்த டியூரேஷன்ல பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படிதான் கடக ராசிக்கு போயிருக்கும். அதாவது எல்லாருக்குமே இது ஏற்படுறதில்ல. யாருக்கெல்லாம் கலசர தோஷம் தாரதோஷம் இருக்கு, அவர்களுக்கு தசாபுக்தி சரியில்லையோ அவர்களுக்கு தான் அந்த திருமண வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்பட்டு வேற ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை, வேற ஒரு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த 36 to 43 இந்த வயதுகளில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமாக பாதிக்கப்படுறாங்க. சில பேருக்குலாம் இந்த தாரதோஷமோ கலசர தோஷமோ இருக்குன்னாக புதன் இவங்க ஜாதகத்துல கெட்டு இருக்குன்னு வச்சுங்களா, புதன் தசையில கல்யாணத்தை கொடுத்து உடனே பிரச்சனையை கொடுத்து பிரிவுகளையும் கொடுக்கும். 2 வருஷத்துலயே அந்த பிரிவுகளையும் சந்திப்பாங்க முதல் பகுதியிலேயே. சில பேருக்கு ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். நல்லாதான் இருந்தோம், இப்பதான் பிரச்சனை ஆகி போச்சு, இந்த அஷ்டமத்து சனி வந்துதான் நாங்க பிரிஞ்சிட்டோம், பிரச்சனையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தசாபுக்தியும் பாத்தீங்கன்னாக்க சரியில்லாம இருக்கும். அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாக முதல் திசை உங்களுக்கு புதன் திசை 17 வருஷம். ஆயில்யம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு, அதே 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா 4 வருஷம் தான் இருக்கும் இருப்பு தசை. இந்த புதன் தசை நம்ம 17 வருஷம் எடுத்துக்கிட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கேது தசை. ஏறத்தாலும் 24 வயது வரலும் இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்டடி இல்லாம போராட்டங்கள் இருக்கும். ஆனா நல்லா படிச்சிருவாங்க இந்த காலகட்டத்துல. ஏறத்தாலும் பள்ளியிலையும் சரி, டிகிரி வாங்கக்கூடிய இடத்துலயும் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திசாலிகளாக இருப்பாங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே போல ராஜதந்திரம் இருக்கும், குரோக்கடைல் மைண்ட்னு சொல்லுவாங்க. எதையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. நிறைய ராஜதந்திரத்தோட செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மற்றவங்களை எடை போட்டுருவாங்க, பார்வையிலேயே எடை போட்டுதான் பழகுவாங்க. 24 வயசுக்கு மேல ஒரு 20 வருஷம் சுக்கிர தசை, 44 வயசு வரலும் இந்த சுக்கிர தசை காலகட்டத்துல இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது. காதல் கல்யாணம் கூட ஆயிடும். கலசர தோஷமோ தாரதோஷமோ இவங்க ஜாதகத்துல இருக்குன்னாக்க காதல் வந்துச்சுனாக்க அது செட் ஆயிடும், காதல் கல்யாணம் ஆகும். சில பேருக்கு அதே தாரதோஷமும் கலசர தோஷம் வேற வகையில் இருக்குன்னு வச்சுங்களா, திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது உதாரணமா இவங்க கடக ராசின்னு எடுத்துக்கிட்டா கூட ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கு, அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்க ஆயில்ய நட்சத்திரம்னாக்க மேரேஜ் லேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேல கூட ஆயிடும் கல்யாணம். சில பேருக்குலாம் இந்த சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசையில கூட கல்யாணம் ஆகும். 40 வயசுக்கு மேல கூட சில பேருக்கு கல்யாணம் ஆகுது. கடுமையான தாரதோஷம் இருக்கு அப்படின்னாக்க. இதே சனி பகவானை பொறுத்தவரையில இவங்களுக்கு 10ஆம் பாவகம் மேஷத்துல கம்ப்ளீட்டா நீசம் ஆயிருக்குன்னாக்க அதற்கு சுப பார்வை இல்லை, கம்ப்ளீட் நீசம் அப்படின்னாக்க அவர்களுக்குமே திருமணம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. 35 36 வயதுக்கு மேல கூட ஆயிடுது. அதனாலேயே முதல் பகுதியில எல்லாம் பெருசா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இல்லாம இருப்பாங்க. ஆனாலும் 40 வயசு வரலும் இருக்கிறாங்கன்னாக்க இவங்களுக்கு எதிர்பாலினுடைய உறவு அப்ரோச்சஸ் எல்லாம் நிறையவே வரும். கல்யாணம் ஆகல ஆனாலையும் ஒரு காதல் போன்றவை ஏற்பட்டு பிரிகிறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி தாரதோஷம் இருக்குன்னாங்க. ஆனா சனி நீசம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். சனி 10ஆம் பாவத்துல நீசம் பெற்று இருக்கிறவங்களுக்கு ஒரு தாரம் தான் அமையும். அதுவே ரொம்ப லேட் ஆகும். அதுவே 40 வயசு கூட ஆயிடும் சில பேருக்குலாம். சில பேருக்கு 35 36 வயசுல நடக்கும். ஆனா அது வரைக்கும் பெருசா தாம்பத்தியத்திலையும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது, அல்லது அதற்கான சந்தர்ப்பங்களும் கிடைச்சிருக்காது.
கல்யாணம் ஆன பின்னாடி அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும், பெரிதாக மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. சனி நீசம் பெற்று இருந்தால், இந்த 12ஆம் பாவகத்திலே சனி மறையுதுன்னு வச்சுங்களா, அவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க தனித்து இருப்பாங்க, ஊர் விட்டு வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க, உடல்நலத்துல அடிக்கடி தொல்லைகள் இருந்துகிட்டு இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில இடையூறுகள் நிறையவே இருக்கும். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 4-5 நாள் ஹாப்பியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் கேப்பு, தாம்பத்திய வாழ்க்கையில பிரிவு. அதாவது கணவன் மனைவி சண்டை போடலாம் கூட தனித்தனியா இருப்பாங்க, அல்லது வெளியூர்ல வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சனி 12ல இருந்தாலும் ஏற்படுது, செவ்வாய் 12ல இருந்தாலும் ஏற்படுது, சூரியன் 12ஆம் பாவகத்தில் இருந்தாலும் குடும்பம் அமைவது தாமதமாகும், தாம்பத்திய வாழ்க்கையும் பெரிதாக மகிழ்ச்சி இல்லாம சூழ்நிலைகள் இவர்களுக்கு இருக்கும். சோ மொத்தத்துல ஜாதகம் பார்த்து இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க, அதாவது சுத்த ஜாதகம் எந்த பிரச்சனையும் இல்லை, 12ஆம் பாவகம் கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு, புதனே அங்க ஆட்சி பெற்று இருக்காரு, அல்லது சுக்கிரன் இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினுடைய உறவு ஏற்பட்டு ஆரம்ப காலத்திலேயே தாம்பத்திய சுகம் எல்லாம் கிடைக்கும். கல்யாணம் ஆன பின்னாடியும் ஒரு இடைவெளி விட்டாவது தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாவே இருக்கிறாங்க. மேக்சிமம் பிற்பகுதி வாழ்க்கையில ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாம்பத்திய சுகம் அடைகிறாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே பிற்பகுதி வாழ்க்கையில 36 வயதுக்கு மேல தாம்பத்திய சுகத்துல மகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க, இவங்க ஒரு லைஃப் செட்டில் ஆயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசை குரு தசை. இந்த குரு தசை 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கனால ஒரு 4 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சனி தசை வந்துடும், ஒரு 19 வருஷம் சனி தசை. ஏறத்தாழ 23 வயது வரலும் இவங்க லைஃப்ல ஒரு அன்ஸ்டேபிளா இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் புதன் தசை வரும், 23 to 17 40 வயசு வரலும் புதன் தசை இருக்கும். இந்த புதன் தசையில கல்யாணம் ஆகும், மேக்சிமம் கொஞ்சம் லேட் ஆகும், காதல் ஏற்பட்டு கூட கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பொருளாதார வகையில கொஞ்சம் செட்டில் ஆன பின்னாடி இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி இவங்க லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவாங்க, வீடு சொத்து எல்லாம் வாங்குவாங்க, சுப விரயங்கள் ஏற்படும். சில பேர் வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் பழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புதன் திசையில இவர்களுக்கு ஏற்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாவே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த 40 to 47 வயசு மட்டும் கொஞ்சம் போராட்டமா இருக்கும் கேது திசையில. அந்த நேரத்துல சரியா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சுக்கிர தசை வரக்கூடிய காலகட்டத்தில் மகிழ்ச்சியாவே இருக்கிறாங்க. 47 to 20 வருஷம் ஹாப்பியாவே அவங்களுக்கு லைஃப் போகுது. ஆனா அந்த 40 to 47 வயதுகள்ல பொருளாதார கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில கஷ்டம் சில பேருக்குலாம் ஏற்படுது. சோ அந்த வகையில் அந்த நேரத்துல தாம்பத்திய சுகம் இல்லாம இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப ஜாதகப்படி நம்ம தாம்பத்திய சுகம் பார்க்கணும் அப்படின்னாக்க, அயன சயன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த அயன சயன ஸ்தானத்துல கேது, செவ்வாய் அல்லது சூரியன் அல்லது சனி போன்ற கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பெரிதாக மகிழ்ச்சி இருப்பதில்லை. அதே போல ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி கம்ப்ளீட்டா நீசம் பெற்று இருந்தாக அவர்களுக்குமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபாடு குறைவாக இருக்கும், அல்லது அவர்களுக்கு மற்ற கிரகத்தின் அடிப்படையில ஆர்வம் இருந்தாலும் அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த ஜாதக பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதை பார்த்துட்டு நாம ஒரு திருமண பொருத்தத்துக்கு பாக்குறோம்னாக்க வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமைகிறது. அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி கூட கல்யாணம் பண்ணலாம், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. தசாபுக்தி சரியில்லைனாக்க கொஞ்சம் டிலே பண்ணி கூட கல்யாணம் பண்ணலாம், அல்லது சரியான பொருத்தத்தை கிடைச்ச பின்னாடி கல்யாணம் பண்றது நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.